திமுக சார்ந்த 39 எம்எல்ஏ இருக்காங்க. திமுக கூட்டணி சார்ந்து 39 எம்எல்ஏ 39 எம்பிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் சொல்றார் 100% நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி வெற்றி என்று சொல்றீங்களே, இந்த 39 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இன்றைக்கு ஒரு சோதனையான நேரம். திருப்பூர் மாநகரத்தில் இருக்கின்ற தொழில் செய்கின்றவர்களுக்கு சோதனையான நேரம். திருப்பூர் மாநகரத்தில் தொழில் சாலையில் பணிபுரிகின்ற தொழிலாளிக்கு ஒரு சோதனையான நேரம். இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழக எம்பிகள் உடனடியா மத்திய அமைச்சர்களை சந்தித்து, பாரத பிரதமரை சந்தித்து, எங்க தமிழ்நாட்டில் திருப்பூர் மாநகரத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இன்றைக்கு வரி விதிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தொழில் 50% குறைந்திருக்கிறது. இதற்கு உண்டான தீர்வை காண வேண்டும். அவர் வைத்த கோரிக்கை, தொழில் அதிபர்கள் தொழிலாளர்கள் வைக்கின்ற கோரிக்கையை மத்திய அரசிடம் தெரிவிக்கப்பட்டு அதற்கு ஒரு தீர்வு காண்டிருந்தா ஒரு நல்ல முதலமைச்சர். அப்படியா இருக்கிறாரு? இங்க இருக்கின்றவங்களாம் வேலை கிடைக்கல, தொழில் சரிஞ்சு போச்சு. இன்னைக்கு வாழ்க்கை நடத்துவதே போராட்டத்தில் இருக்கிறாங்க. தொழிலாளர் விலைவாசி உயர்வு இதையெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டில் போய் தொழில முதலீட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கின்ற தொழிலை செய்ய முடியல, இங்க இருக்கின்ற தொழிலே நிலைக்கல. காலையில் இந்த தொழில் அதிபர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அவர்கள் தெரிவிக்கிறாங்க, தயவு செய்து வெளிநாட்டில் போய் தொழில் முதலீட்டு இருப்பதுக்கு பதிலாக இங்க இருக்கிற தொழிலை வளர்ச்சி அடைவதற்கு உதவி செய்ய வேண்டும் மாநில அரசு. அதற்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை களைய வேண்டும். இன்றைக்கு வெளிமாநிலத்திலிருந்து நம்முடைய திருப்பூருக்கு இங்க இருக்கின்ற தொழிலதிபரை சந்தித்து பல்வேறு சலுகைகள் நாங்கள் அளிக்கிறோம், எங்களுடைய மாநிலத்துக்கு அந்த தொழிலை துவங்குங்கள் என்று ரத்தன கம்பளம் விரிச்சு எங்களை வரவேற்கிறாங்க. ஆனா இங்க இருக்கின்ற முதலமைச்சர் நாங்க பார்க்க முடியல, எங்களுடைய குறைகளை சொல்ல முடியல, எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதை நீங்க அரசாங்கம் வந்தா தீர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, இந்த பகுதி தொழில் வளம் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. இந்த தொழில் வளம் நிறைந்த பகுதி தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டால்தான் பல லட்சம் பேர் இங்கே இந்த தொழிலை நம்பி இருக்கின்றார்கள். பல லட்சம் தொழிலாளி இதை நம்பி இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை இந்த தொழிலை நம்பித்தான் இருக்குது. இந்த பின்னலாடை தொழில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டத்தில் இருக்கின்ற ஏழை மக்கள் இந்த பனியன் கம்பெனியில் சேர்ந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. வெளிமாநிலத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் திருப்பூருக்கு இந்த பின்னலாடை தொழிலில் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. சுமார் எனக்கு கிடைத்த தகவல் படி 5 லட்சம் பேர் இந்த பனியன் தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இவருடைய நிலைமை என்ன? மிக மிக சோதனையான நேரம். இவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. இதற்கு தீர்வு காணுவதற்கு இந்த முதலமைச்சர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? சிந்தித்த பார்த்தாரா? ஏழைகளுடைய கஷ்டத்தை இந்த முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை. ஆகவே ஏழைகளை வஞ்சிக்கின்ற அரசு திமுக அரசாங்கம், தொழிலாளை வஞ்சிக்கின்ற அரசு திமுக அரசாங்கம். மக்களை மறந்தால் அவர்கள் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு அவருடைய வாக்கை பயன்படுத்துவார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.